சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வரவேற்று இந்த எழுப்புதலின் கூட்டத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து நாம் பல காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதி நாட்களிலே ஆண்டவர் எப்படி நமக்கு எழுப்புதலை கட்டளையிட்டார், சீஷர்கள் மூலமா எப்படி ஆண்டவர் எழுப்புதலை நமக்கு காண்பித்து கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போலவே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் உலகங்களிலே கர்த்தர் கொண்டு வந்து இந்த தேசத்தை அவருக்கு சொந்தமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட எழுப்புதலின் அபிஷேகத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் பல இடங்களிலே இப்படி வாஞ்சித்து வருகிற தேவ பிள்ளைகளை மேலே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அனுப்பி அநேகரை ஆண்டவர் எழுப்புதலுக்குள்ளாய் பயன்படுத்தி வருகிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, எழுப்புதலின் காலத்தில் முதலாம் எழுப்புதலின் பொழுது எப்படி அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவர்கள் அப்படி எழுப்புதலிலே பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொண்டாதான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மை எழுப்புதலிலே பயன்படுத்துவதற்கு நமக்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும். அந்த எழுப்புதல் வாஞ்சை நமக்குள்ளாய் வரும். அந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தில் நாம் நடத்தப்படும் பொழுது கட்டாயம் நாமும் இந்த கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரவான்களாய் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலர் காலங்களிலே ஆண்டவர் எழுப்புதலை போடும் பொழுது என்ன சம்பவித்தது, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்பதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15 19 வசனம் வரை வாசிக்கும் பொழுது இங்கு பேதுருவை குறித்து அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் ஒரு தேவாலயத்துக்கு போகும் பொழுது பிறவியிலே சப்பானியாய் முடவனாய் இருக்கிற ஒருவனை அலங்கார வாசலிலே கொண்டு வந்து நாள்தோறும் அவனை வைத்து தர்மம் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த வேளையில் இவர்கள் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்குள்ளாய் போகும் பொழுது நடக்கிற சம்பவம் பாருங்க. அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிறவியிலே சப்பானியாய் இருந்து எழும்பி நடக்க முடியாத ஒருவனுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்து விட்டார். அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அதை பார்த்தவர்கள் எல்லாம் அசந்து போனார்கள். அதை கவனித்து கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்கள், அதை பார்த்து கொண்டிருந்த அந்த திருச்சபையுடைய பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாரும் அசைந்து ஒரு பெரிய மாற்றம் அங்கு உண்டாகிவிட்டது. இதை பார்த்தவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க, இந்த பேதுருவை பாருங்க, அந்த சீஷர்களை எல்லாம் அவர்கள் ஏதாயிலும் ஒன்று செய்து இவர்கள் மிகுந்த வல்லமையோடு கூட இருக்கிறார்கள், இவர்கள் மூலமாய் பலத்த அற்புதங்கள் நடக்கிறது, இவர்கள் மூலமாய் ஆவியானவர் கிரியை செய்கிறார், இது தொடர்ந்தால் நம்முடைய தொழில் அல்லது நமக்கு இருக்கிற அந்த கௌரவம் குறைந்துவிடும் அல்லது அதில் பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி யோசித்தார்களோ என்னவோ தெரியாது. ஆனால் நடக்கிற சம்பவம் பாருங்க, இந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் அவர்களால் நம்பவும் முடியல, அதே சமயத்தில் நம்பாவும் இருக்கவும் முடியல. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த முடவன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறான். அப்படி எழும்பி நடக்க முடியாதவனே தினந்தோறும் அவர்கள் பார்த்து விட்டு போனார்கள். தினந்தோறும் அவன் அலங்கார வாசலிலே அமர்ந்திருப்பான். அவனைதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவன் நடக்கிறவனாக, அவன் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவனாய் நிற்கிறான். அப்போ ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க.
நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் அங்கு கூட்டப்படுகிறது. இந்த அற்புதத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது அதை செய்த அப்போஸ்தலர்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடக்கிறது. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும், பாருங்க, ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரிய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, யார்னா பேதுரு அவரை சார்ந்திருக்கிற சீஷர்களை அப்போஸ்தலர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். போதும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு கலக்கம் வந்துடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே என்ன செய்யறாங்க? எல்லா மூப்பர்களும் கூடுறாங்க, அதிகாரிகள் கூடுறாங்க, பிரதான ஆசாரியர்கள் கூடுறாங்க, அண்ணா காய்பா கூடுறாரு. அது மாத்திரமல்ல, அலெக்சாந்தர் கூடுறாரு. அங்கு மாத்திரம் கிடையாது, அந்த பிரதான ஆசாரியர் குடும்பத்தார் எல்லாரும் கூடி அவங்கள விசாரணை பண்றாங்க, அவங்கள இல்லாத காரியத்தை சொல்றாங்க. அப்ப பாருங்க, பேதுரு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாருனாக்கா, பிரதான ஆசாரியர்கள்லாம் கூடி இருக்கும் பொழுது அவர் பிரசங்கம் பண்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு பொறுக்க முடியல. என்ன செய்யறாங்க பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி, விசாரணை பண்ணவங்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், இந்த அப்போஸ்தலர்களை என்ன செய்யலாம், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் மடவன் கடந்தான், வாசல்ல கடந்தான், இப்ப எழும்பி நடக்கிறான், கூடவே இருக்கிறான். வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று, இந்த நாமத்தை, எந்த நாமம்? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பலத்த எதிர்ப்புகளின் மத்தியிலே அப்போஸ்தலர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றதனால தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா! தைரியமாய் ஊழியம் செய்தார்கள். கடைசி காலத்திலே கூட பாருங்க, கடுமையான எதிர்ப்புகள் வரலாம், சொந்த ஜனங்களாலே வரலாம், சொந்த மக்களாலே வரலாம். எந்த ஆலயத்துக்கு போனார்களோ
அந்த ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரியர்களாலே தான் இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அங்கிருக்கிற மூப்பர்களாலே தான் இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அங்கிருக்கிற அன்னா காய்பாவாலே தான் இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பிரதான ஆசாரிகள் எந்த சபைக்கு போனார்களோ அந்த சபையினுடைய குடும்பத்தாராலே தான் இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. பலத்த எதிர்ப்புகள் வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, போதிக்க கூடாது என்று அவர்களை மிரட்டுகிறார்கள், அவர்களை பயமுறுத்துகிறார்கள். அஞ்சாமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாக்கா இந்த கடைசி காலத்தில், எழுப்புதலின் காலத்தில் பலவிதமான மிரட்டல்கள் வரலாம், பலவிதமான அஞ்சும்படியான காரியங்கள் நடக்கலாம், அல்லது நம்மை வேதனைப்படுத்தும்படியான காரியங்கள் உண்டாகலாம். இந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க நடத்தப்படுவீங்கன்னு சொன்னாக்கா எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. இவர் எதை குறித்தும் இந்த அப்போஸ்தலர்கள் பயப்படல. பாருங்க, அவங்கள மிரட்டுறாங்க. மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், தேவனுக்கு ரொம்ப தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போய் வீட்டுக்குள்ள தாப்பாலிட்டு நடுங்கி கொண்டு இருந்தாங்க. இப்ப சொல்றாங்க, தேவனுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது. யாரை பார்த்து சொல்றாங்க? பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள், அன்னா காய்பா, அலெக்சாந்தர், பிரதான ஆசாரிய குடும்பத்தார், அவங்கள பார்த்து, அந்த ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சொல்றாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? தைரியம். ஹல்லேலூயா. அஞ்சாமல் ஊழியம் செய்கிறார்கள். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னாக்கா என்ன நடந்தாலும் சரி பயப்பட மாட்டீங்க, பயப்படாம ஊழியம் செய்வீங்க. அவங்க சொல்றாங்களே, இவங்க சொல்றாங்களே, பயப்பட மாட்டீங்க. எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை போடுகிறார். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட தடைகள் உருவாகிறது, பலத்த எதிர்ப்புகள் உருவாகிறது. பாருங்க, சில இடங்களில் ஆவிக்குரிய மக்களை சபைக்குள்ள சேர்க்கிறது கிடையாது, ஆவிக்குரிய விஷயங்களை பேசத்தை கிடையாது. இயேசுவின் நாமத்தை பாருங்க, இவங்க சொல்லக்கூடாது என்று சொல்லி கண்டித்தது போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளிலே இயேசுவின் நாமத்தை சொல்ல மறுக்கிறார்கள். பல இடங்களிலே எதிர்ப்புகள், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க விசுவாசிங்க. ஐயோ, என் சபையாயிற்று, என்னுடைய மக்களாயிற்று, நான் என்ன செய்யறது? தெரியுது, தப்புன்னு தெரியுது, ஆனாலும் ஒன்றும் பேச முடியலையே, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போலாம், இதுல நம்ம தலையிட்டோம்னாக்கா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? ஒருவேளை நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றவுடனே தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ மிரட்டினாலும் சரி, நீ பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, நாங்கள் அதை தான் பேசுவோம், அதை தான் சொல்லுவோம். அவர்தான் அற்புதம் செய்கிறார், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் நீங்க சிலுவையில் அடித்துட்டீங்க, அவரை தான் நீங்க மரிக்க வைத்தீங்க, அவர்தான் உயிரோடு கூட எழுந்தார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அதே பிரதான ஆசாரியர்களுக்கு, அதே அன்னா காய்பாவுக்கு, அதே அதிகாரிகளுக்கு, அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஆலோசனை சங்கத்துக்கு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். எங்கிருந்து அந்த தைரியம் வந்துச்சு? பயந்து நடுங்கி கொண்டிருந்தவங்க, ஓட்டம் பிடிச்சவங்க, இயேசுவே தெரியாதுன்னு மறுதலிச்சவங்க, இயேசுவை அறியலன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? அபிஷேகத்தின் வல்லமை. கடைசி காலத்தில் நீ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனாக்கா நீ மறுதலிக்கிறவனாய் மாறி போவ. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிவிக்கிற காலம்.
சத்தியத்தை சொல்லக்கூடிய காலம். அஞ்சாமல் ஊழியம் செய்வதற்கு இந்த அபிஷேகம் தேவை. பயப்படாமல் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு இந்த அபிஷேகம் தேவை. ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா இங்க கேள்வி கேட்கணும். இவங்க சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்க, நாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் மனுஷக உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா, சரியா? எவ்வளவு அழகா கேட்கிறாங்க பாருங்க. உங்களால் கேட்க முடியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ கேட்கலன்னு சொன்னாக்கா யூ ஆர் தி ஆன்டி கிரைஸ்ட். தலையாட்டிட்டு உட்கார்ந்து போகிறதுக்கு அல்ல, ஒத்து போகிறவனா போனன்னு சொன்னாக்கா கொலையாளிக்கு நீ இடம் கொடுத்தன்னு சொன்னா நீயும் கொலையாளி தான். இந்த கடைசி காலத்தில் உனக்கு இந்த அபிஷேகம் தேவை. எதை குறித்து நம்ம எல்லாரும் மேல அன்பு வைத்திருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் வேதத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். உங்களை தடுக்கிறாங்களா? ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அபிஷேகத்தில் நிரம்பக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏன் நான் நம்பக்கூடாது? ஏன் இயேசுவின் நாமத்தை நான் சொல்லக்கூடாது? ஏன் நான் ஊழியம் செய்யக்கூடாது? ஏன் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கூடாது? ஏன் ஆராதனைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரக்கூடாது? ஏன் தடுக்கிறீங்க? பயப்படாமல் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும் சொன்னா இந்த கடைசி கால அபிஷேகம் உங்களுக்கு தேவை. எழுப்புதல் அபிஷேகம் தேவை. அப்போஸ்தலர்கள் மேல இந்த அபிஷேகம் இறங்குச்சு. ஒருத்தர் அவங்கள தடுக்க முடியல, ஒருத்தர் அவங்கள கட்டி போட முடியல, ஒருத்தரும் பயமுறுத்த முடியல. என்ன நடந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லுவோம். இந்த தைரியம் அபிஷேகத்தின் வல்லமையினால வந்தது. தைரியமா ஊழியம் செய்யக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. பலத்த எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும் ஊழியத்தில். நான் இங்க நின்று பேசுறேன்னு சொன்னாக்கா எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாம இல்லை, பலத்த எதிர்ப்புகளை நான் சந்தித்தவன். அநேக திருச்சபைகளில் ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. சில குறுக்கில் வந்து நின்று முன்பாக இருக்கிற கடைகளில் உட்கார்ந்து இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது என் சபை விசுவாசிங்க வர்றாங்களான்னு சொல்லி வாட்ச் பண்ணி அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போன காலம் உண்டு. சில பாதி வழியில் நின்று அப்படி பைபிள் எடுத்துகிட்டு வரவங்கள துரத்தி விட்டவங்க உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஊழியம் செய்யக்கூடாது, உனக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டவங்க உண்டு. பலத்த எதிர்ப்புகள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. சோர்ந்து போகக்கூடாது. பிரியமான அன்பு சகோதரனே, இன்னைக்கு இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த எழுப்புதலை குறித்து பேசும்படியாய் வைத்தது எனக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர். நான் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும். எத்தனையோ நபர்கள் ஒரு ஃபெலோஷிப்பை கூடிச்சு, அதுல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, அந்த நாட்களில் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுவோம் ஊழியத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆரம்ப நாட்களில். அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஒரு சீனியர் பாஸ்டர் எல்லாரும் கூடி பேசுனாங்களாம், இவனை இப்போவே கிள்ளி போடணும், இவனை விட்டாக்கா இவன் வளர்ந்துருவான், இவனை இப்போவே கிள்ளி போடணும்னு சொன்னாங்க. கிள்ளி போடணும்னு சொன்னவங்களாம் எங்கேயோ மூளைக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்பட முடியாது சொல்கிறேன். தைரியமாய் கர்த்தர் ஊழியம் செய்ய வைத்தார். நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ். வேத வசனத்தோடு கூட எந்த விதத்தில் யார் இடத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னாக்கா மேல இருக்கிற அபிஷேகம். கடைசி காலத்தில் நான் சத்தியத்தில் நிற்கணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மிக முக்கியமானது. சத்தியத்தில் நிற்கலன்னு சொன்னா என்ன ஆசீர்வாதத்தை பெற்று என்ன பிரயோஜனம்? நீ பாருங்க, அவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்குது. மறண்டு போய் நிற்கிறாங்க. திருச்சபையே மறண்டு போய் நிற்குது, தேவாலயமே மறண்டு போய் நிற்குது. அவ்வளவு அற்புதம் நடக்குது. இதுக்கு மேலே விட்டாக்கா நமக்கு என்ன ஆகுமோ? நம்முடைய காரியம் என்ன ஆகுமோ? என் சபை என்ன ஆகுமோ? என் ஊழியம் என்ன ஆகுமோ?
ஊழியம் கிடையாது, உன் சபை கிடையாது, அது கர்த்தருடையது, அது தேவனுடையது. எந்த ஒரு மனிதனும் யாரையும் ரட்சிக்க முடியாது. இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, அது என்னது உன்னதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவருடையது. தைரியமாய் உங்க சபையில நீங்க நிற்கணும். தைரியமாய் இயேசுக்காக நீங்கள் பயன்படுத்தப்படணும். அப்போஸ்தலர் நாட்களில் கர்த்தர் அப்படித்தான் அவளை பயன்படுத்தினார். அவளுக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு காரணம் அவள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். அவள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். எனக்கும் அபிஷேகத்துக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம், எழுப்புறதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. இன்னும் ஆண்டவர் நெருங்கி உங்களை வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களை நெருக்கியவும், நீங்கள் அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்தால் ஒரு மனிதன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மனிதனோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. எல்லாரையும் நேசிப்போம். அட் த சேம் டைம் அதே சமயத்தில் தவறான உபதேசங்கள், ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருடைய வசனத்தை புரட்டுகிற காரியங்களை ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? மௌனமாக இருக்கீங்களா? தப்புன்னு தெரிஞ்சு மௌனமாக இருக்கீங்களா? அது காலம் அல்ல, அது காலம் அல்ல. கர்த்தருக்காய் எழும்ப வேண்டிய காலம். இந்த பேதுரும் யோவானும் அவனோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களும் மௌனமாக இருந்திருப்பாங்கன்னு சொன்னாக்கா இத்தனை நிருபங்களை அவங்களை எழுதியிருக்க முடியாது, இவ்வளவு ஊழியங்களை செய்திருக்க முடியாது, இத்தனை கடல் கடந்து எல்லா தேசங்களுக்கும் ஊழியம் கொண்டு போயிருக்க முடியாது, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியாது. அவ்வளவு தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். அவங்கள போதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க எந்த இடத்துல டீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மீறி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துறாங்க. உங்களுக்கு கீழ்ப்படுத்த காட்டிலும் என் தேவனுக்கு கீழ்ப்படியறது தான் முக்கியம். அந்த அபிஷேகம் அப்படி பேச வைத்தது, அந்த அபிஷேகத்தின் வல்லமை அப்படி பேச வைத்தது. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமா? நீங்க அஞ்சாம ஊழியம் செய்யணுமா? பயப்படாம ஊழியம் செய்யணுமா? உங்களுக்கு தேவை இழுப்பதிலே ஆவியானவர். ஹல்லேலூயா! இழுப்பதிலே அக்கினி, இழுப்பதின் வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா! இரண்டாவது காரியம், இந்த அப்போஸ்தலர் எப்படிப்பட்டவளாக இருந்தாங்க வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 54 60 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கு ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் இருந்து சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஒரு பெரிய கூட்டம் அங்க பாருங்க, ஒரு பெரிய கூட்டம். பேதுரு, யோவான், அப்போஸ்தலர் பேசக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் எழும்பி ஆர்கியூ பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க ஸ்தேவானோடு கூட. அப்படி தர்க்கம் பண்ணும் பொழுது ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. யாருக்கு பண்றாருனாக்கா பாருங்க,
ஸ்தேவான் பிரதான ஆசாரியர்களுக்கும் பிரசங்கம் பண்றார். பாருங்க, ஆபிரகாமை குறித்து பேசுறாரு, பாருங்க இஸ்ரவேலை குறித்து பேசுறார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முழுசும் யோசேப்பை குறித்து பேசுறாரு, மோசே குறித்து பேசுறாரு, ஆரோனை குறித்து பேசுறாரு, யோசுவாவை குறித்து பேசுறாரு, சாலமோனை குறித்து பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுறாரு. பாருங்க எனக்கு அன்பானவர்களே, தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறார். அவ்வளோ பெரிய பிரசங்கம், அந்த அதிகாரம் முழுவதும் அவ்வளோ பிரசங்கம் பண்றாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கிருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு, அங்கிருந்த மக்களுக்கெல்லாம், அந்த மூப்பர்களுக்கு, தலைவர்களுக்கெல்லாம் அந்த தர்க்கம் பண்ணாங்க. பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் வாசம் இல்லை, அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய கோவம் வந்துருச்சு. பெரிய கோவம் வந்த உடனே பாருங்க 54 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 இருந்து. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது, இவன் பண்ண பிரசங்கத்தை அவங்க கேட்டபொழுது மூர்க்கமடைந்து, மூர்க்கம்னா பெரிய கோபம், கோபம் வந்துருச்சு. அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பல்ல நரன்னு கடிச்சிருப்பாங்க. பல்ல கடிக்கிறானா எவ்வளவு கோபம் வந்திருக்கும் பார்த்துங்க. அவ்வளவு கோபம் வந்துருச்சு, பல்ல கடிச்சு. வாசி. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பிரியமானவர்களே, ஏன் அவனை கொல்லணும்? ஏன் அவன் மேல கல்லெறியணும்? ஏன் அவன் மேல கோபம் வரணும்? வேத வசனத்தை சத்தியத்தின்படி அறிவிக்கிறான். வேத வசனத்தை சத்தியத்தின்படி அறிவிப்பதற்கு அவனுக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை எதிர்த்து நிற்க ஒருவனால முடியல. அவன் மேல இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட ஞானம் ஸ்டீபனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அவனை எதிர்த்து நிற்க யாரால முடியல. பிரியமானவர்கள், அவனுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், எக்ஸ்ட்ரீமா என்ன செய்ய முடியும் தெரியும். தெரிஞ்சும் சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது அவனுக்கு தெரியும் தன்னை கல்லெறிந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு. ஊருக்கு புறம்பே அழைத்து கொண்டு போகும் பொழுது, அவனை தள்ளி கொண்டு போகும் பொழுது அவனுக்கு தெரியும் தன்னை கல்லெறிந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த அபிஷேகம் தான் உயிரை பற்றி நினைக்காது, தான் உயிரை மேன்மையாக நினைக்காது. மரிக்கவும் துணியக்கூடிய அபிஷேகம், கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகம். தான் மரிப்போம் தெரிஞ்சும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறார். இந்த அபிஷேகம் அவங்க மேலே இறங்கும்னு சொன்னாக்கா, மரணத்தை குறித்து, கல்லறை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து பயமே இருக்காது. எதை குறித்து நீ பயப்பட தேவையில்ல. இந்த அபிஷேகம் வரும்னு சொன்னா, ஸ்டீஃபன் மேல அந்த அபிஷேகம் இருந்தது, எழுப்புதல் அபிஷேகம். அந்த எழுப்புதல் காலத்தில் பயங்கரமான பிரசங்கம் பண்றாரு. பைபிளில் இருக்கிற, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பிரசங்கத்தையும் அவர் எல்லா பிரதான ஆசாரியர் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி தைரியமான பிரசங்கம் பண்றார். பல்ல கடிக்கிறான், கோபம் வருது, மேல பாயிறாங்க, நகரத்துக்கு புறம்பே தள்ளிட்டு கல்லையால அடிச்ச சாகடிக்கிறாங்க. சொல்றான், தரிசனத்தை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்க்கிறான், வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான், தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறதை பார்க்கிறான். அதை அவன் சொல்றான். உங்களுக்கு காதை பொத்திக்கிட்டான், அவன் சொல்றத கேட்கல.
கேட்க முடியல, அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு தெரியும் தன்னை கொன்னுடுவாங்கன்னு தெரியும், என்னை கொன்னாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவேன். இந்த அபிஷேகத்துடைய மேன்மை உயிரை துச்சமாய் நினைக்க வைக்கும். உயிர் அவனுக்கு பெரியதா இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமானார். எங்கிருந்துங்க அந்த தைரியம் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல ஊற்றப்பட்டதனால். இந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது உங்க உயிரை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. உயிரினும் மேலான இயேசுவுக்கு தான் மகிமை உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஸ்டீஃபன் மேல அந்த அபிஷேகம் இருந்துச்சு. இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். சொந்த மக்களால் நடக்கலாம், சொந்த ஜனங்களால் நடக்கலாம், அரசாங்கத்தின் மூலமாய் நடக்கலாம், இயேசுவை அறியாதவர்கள் மூலமாய் நடக்கலாம், புறமதஸ்தார் மூலமாய் நடக்கலாம். இக்கட்டான நிலைமைகள் வரலாம். அப்போஸ்தலர்கள் உயிருக்கு பயப்படவே இல்லை. ஒரு காலத்தில் உயிருக்கு பயந்தாங்க, ஓடி ஒளிஞ்சாங்க. ஒரு காலத்தில் மறுதளிச்சாங்க, வீட்டுக்குள்ள போய் தாப்பாலிட்டு கொண்டாங்க, தலை தெறிக்க சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்க பாத்தீங்களா? இந்த கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க பாத்தீங்களா? இந்த அபிஷேகம் அவன் மேல இறங்கின உடனே அந்த பயம், அந்த திகில், அந்த காரியங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்ப உயிர் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, இயேசுதான் முக்கியம், சுவிசேஷம் தான் முக்கியம். பாருங்க, அந்த அபிஷேகம் அப்படி கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போட்டு வாங்குன்னு விளாசுறாரு, எல்லார பத்தியும் பேசுறாரு. பிரதான ஆசிரியர் முன்னால பேச முடியாது. பிரதான ஆசிரியர்கள், வேதபாரர்கள், அவங்களெல்லாம் தேறினவங்க வேதத்தில், அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றாரு. எவ்வளவு பெரிய கோபம்! அவங்களுக்கு சொன்ன என்ன நடக்கும் தெரியும். தெரிஞ்சு நீ என்ன பண்ணாலும் சரி சத்தியம்தான். தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க. அவரை கொன்னாங்க, கொல்றதை பத்தி கவலைப்படல. தேவனுடைய பார்க்கிறேன், அவர் எனக்காக எழும்பி நிற்கிறார், நான் அவரோடு கூட போறேன். நீ என்ன அடிக்கிறத பத்தி நான் கவலைப்படல, என் உயிர் போறதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு அன்பானவர்களே, இந்த அபிஷேகத்துடைய மேன்மை சுயத்தை உடைக்கும், சுயத்தை உடைக்கும். நான், எனக்கு, எனக்குரியது, நான் அப்படின்னு சொல்ற சுயத்தை உடைக்கும். இயேசுவின் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த இந்த அபிஷேகம் தேவை. கடைசி காலத்தில் நீங்க ஆண்டவருக்கா பயன்படுத்தப்படணுமா? உபத்திரவங்கள் வருகிற நாட்களில் பயன்படுத்தப்படணுமா? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த தைரியம் வந்துருங்க. மரிக்கவும் துணிவீங்க. மரணம் நேரிட்டாலும் பரவாயில்ல, அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக நிற்பேன், இயேசுக்காக நிற்பேன். வரும் நாட்கள் அப்படிதான் இருக்கும். உபத்திரவம் தான், பாடுகள் தான். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பயங்கர தடைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்க பயன்படுத்தப்படணும்ல, எழுப்புதல் வேணும்ல. தேசத்தில் எழுப்பதற்காக ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, நீங்க பயன்படுத்தப்படணும்ல. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஸ்டீஃபன் மேல ஆவியானவர் இறங்கினார். அதே ஆவியானவர் இந்த எழுப்புதலின் காலத்தில் நம்ம மேல ஊற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அவரே ஆவியானவர் பலப்படுத்துவார். மரிக்கிறதுக்கு நீ ரெடியார்,
சிலுவை சுமப்பதற்கு நீ ரெடியாக இரு. பாடுகளை அனுபவித்துக்கு நீ ரெடியாக இரு. அவனை இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். இது அபிஷேகம் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தேவை. எனக்கு அன்பானவர்களே, தைரியம் மாத்திரம் கிடையாது, அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் நீங்க ஆண்டவருக்காய் நிற்கும்படியான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும்னா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். பாருங்க, இங்க நீங்க வாசி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1 to 4 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில், அந்நாட்களில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் விதவைகளின் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. பந்தி விசாரணை பண்றது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றாங்க. பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு சபையில். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கிரேக்கர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய விதவைகள் எல்லாம் விசாரிக்க மாட்டீங்க, எங்களை யார் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்க, எங்களை நீங்கள் யார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை அங்கே வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்த உடனே பாருங்க, உடனே 12 சீஷர்கள் கூடி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த வேலைலாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த பந்தி விசாரணை பண்ணுறது, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா, நல்லா இருக்கியா நல்லா இல்லையா, இது அதுன்னு சொல்லி நான் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. அதுக்கு வேற ஆட்களை நம்ம நியமிச்சுக்கலாம். அதுக்குன்னு வேற ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நாங்கள் இருப்போம் சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்விலே இந்த அபிஷேகத்தை காத்து கொள்வதற்கு அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியம் செய்வதிலும் உறுதியாயிருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியம் செய்வதிலும் உறுதியாயிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடைசி நாட்களிலே இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இதை காத்து கொள்ளணும்னாக்கா உங்களுடைய ஜெப வாழ்க்கை முக்கியம். ஜெபம் முக்கியம். நீங்க சாப்பாடு போட்டாக்கா அது வேற விஷயம், ஏழைக்கு உதவி செஞ்சா அது வேற விஷயம். அதுக்கு 1008 பேர் இருக்கான். அதுக்கு இயேசுவை தெரிஞ்சவனா இருப்பான், தெரியாதவனா இருப்பான், எல்லாம் உதவி செய்யறான். அதுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் ஜெப வாழ்க்கைக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க இந்த பாரத்தை சுமக்க ஆயத்தமா இல்லை. அப்போஸ்தலர் தெளிவா சொல்லிட்டாங்க,
12 சீஷர்களை சொல்லிட்டாங்க, 12 பேரும். நாங்க இதை செய்யறதுக்கு நாங்க ஆயத்தமா இல்ல, எங்க வேலை சுவிசேஷம் சொல்றதும் ஜெபம் பண்றது தான். அதுக்குன்னு தனி ஆட்களை நியமிச்சிருங்க. இந்த எழுப்புதல் இங்க பயன்படணும்னாக்கா எனக்கு செய்த காரியம் பயப்படாம ஊழியம் செஞ்சாங்க. 2வது காரியம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சாட்சியாய் மரணம் நேரிட்டாலும் மரிச்சாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக நிற்பேன், மரிக்கும் துணிந்தார்கள். 3வது காரியம் அவங்க ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக இருந்தார்கள். அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவங்கள தான் அந்த எழுப்புதலில் கர்த்தர் பயன்படுத்த முடியும். எனக்குன்னா வந்துச்சுன்னு உட்காந்துருந்தீங்கன்னாக்கா உட்கார்ந்த மாதிரி தான் போவீங்க. என்னதான் கத்தி பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் சத்தியத்தை சொன்னாலும், என்ன வேதவசங்களை சொன்னாலும் நான் இருக்கிறபடி தான் இருப்பேனாக்கா நீங்களாச்சு ஆண்டவராச்சு. எழுப்புதல் காலத்தில் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, கண்டும் காணாத போகிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன். எல்லாம் அவருக்கு தெரியும். இனி அவருக்கு மறைக்கவே முடியாது. எப்படி உங்களுடைய வாழ்வு, எப்படி ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்புறீங்க? சுயநலத்தோடு இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக தைரியமாக நிற்கணும்னா எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. இந்த கடைசி காலத்தில் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சாட்சியாய் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல நான் நிற்கணும் அப்படின்னு சொன்ன இந்த அபிஷேகத்தை கேளுங்க. இந்த கடைசி காலத்தில் ஜெப வாழ்க்கையில் நான் மேலோங்கி வரணும், ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவனா மாறணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. அப்போஸ்தலர் மேலே போட்ட அபிஷேகத்தை இந்த கடைசி கால எழுப்புதலில் ஆண்டவர் நம்ம மேலே போட விரும்புகிறார். நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை போடுறார். ஸ்டீஃபன் மேலே போட்டார்ல, பேதுரு மேலே போட்டார்ல, அப்போஸ்தலர் மேலெல்லாம் ஊற்றினார்ல, மேல் மாடியில் கூடி ஜெபிக்கும் பொழுது ஊற்றினார்ல, பெரிய ரிவைவல் உண்டாச்சுல்ல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்த ஆண்டவரை கேட்கறதில்ல, நீங்கள் பயன்படுத்தப்படணும். ஃபீல்டுக்கு போகணும், தைரியமாக போகணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும், சாட்சியாக நிற்கணும். ஜீவனே போனாலும் மரித்தாலும் பரவாயில்ல, இயேசுக்கு சாட்சியாக நிற்கணும். ஜெபம் பண்ணுறத நான் விடவே மாட்டேன், போதிக்கிறத நான் விடவே மாட்டேன், மற்ற வேலையெல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், அப்போஸ்தலர் மேலே போட்டிங்கல்ல, எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லா இளமையினு கேட்கலாமா? எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, என் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. நீங்கள் கேட்குறத வச்சு தான் வாஞ்சியாக கேட்கணும், உறுதியாக கேட்கணும். அப்போஸ்தலர்கள்லாம் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். உங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் என்பதை நம்ம பார்க்குறோம். என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நீங்கள் இயேசுவை பார்த்து கேளுங்க. மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி கால எழுப்புதல் அக்கினி இவர்கள் மேலே விழட்டும். உங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காக தைரியமாய் நிற்கும்படியாய், சாட்சியாய் நிற்கும்படியாய், உறுதியாய் நிற்கும்படியாய் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எனக்கு